vlog மாதிரி தான் இருக்க போகுது. இந்த ஆயுத பூஜைலாம் வரப்போகுது இல்லையா, ஸோ அதுக்காக வீடு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். பாதி வேலையிலே வந்து உங்களுக்காக இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாகில் வந்து அங்கங்கே ஒரு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா. ஸோ இப்போ தான் வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எனக்கு டைம் கிடச்சிருக்கு. அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். அதை க்ளீன் பண்ணி முடிச்சது நான் உடனே வந்து வீடியோ வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணிடுறேன், வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இந்த ஆயுத பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் போட்டுடுறேன், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ அது ஹோம் டூர் போடுங்கன்னு. காமிக்கிற அளவுக்கு பெருசாக இங்கே ஒன்றுமே இருக்காது. நீங்களே பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுமே வச்சில்லை அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாக வாங்கி அந்த டெக்கரேட் பண்ணுறது அப்படிலாம் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம மெனக்கட்டணும், மறுபடியும் வந்து அதை க்ளீன் பண்ணுறது, அதை வந்து பராமரிக்கிறது அப்படின்னு இருக்குன்றதுனால இப்போதைக்கு எதுவும் வைக்கல. அப்புறம் தோட்டத்துக்கு போகிற வேலை இருக்குது, கொஞ்சம் இளநீலாம் பறிக்கணும். அதனால் நான் அர்ஷத் குட்டி அர்ஷத் அப்போ எல்லோரும் மதியம் போகலான்னு பிளானில் இருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நீங்கள் vlog பாருங்கள். இப்போ வீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்கும். அதுவும் அர்ஷத் குட்டி விளையாடிட்டு இருந்ததுனால பொம்மை அப்புறம் துணி அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் சொல்லிவிட்டு முதல்ல வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அர்ஷத்தோட டாய்ஸ் தான். அதை எடுத்து முதல்ல அந்த குட்டியாக ஒரு பை இருக்குங்க, அந்த பையில் போட்டு வச்சிட்டாலே ஹால் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதால் தான் அந்த ஹால் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் முதல்ல நான் வந்து அவனுடைய பொம்மைலாம் எல்லாத்தையும் எடுத்து இந்த பையில் போட்டுருவேன். இன்றைக்கி காலையில் நான் இந்த பொம்மையெல்லாம் எடுத்து இந்த பையில் போட்டு வச்சுட்டேன்னா உடனே மதியத்துக்கெலாம் எடுத்து மறுபடியும் கழிச்சு போட்டுருவான். இதுதான் எனக்கு டெய்லி வேலை. டெய்லியில் வந்து ஒரு 4 தடவையாவது இந்த வேலை நான் செஞ்சுருவேன். ஸோ அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதேமாதிரி கீழே ஏதாவது பொருள் இருந்தால் அதையும் நான் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒட்டடை அடிக்கணும். இப்போ நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறது, வாரத்துக்கு க்ளீன் பண்ணுறது, இல்லைனா மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருந்தாலும் இப்போ நம்ம இத்தனை நாளாக வந்து வாரம் டெய்லி அப்படின்னு க்ளீன் பண்ணுறதுனால வீடு வந்து ரொம்பலாம் ஒட்டடையெல்லாம் இருக்காது. பட் நம்ம வீட்டில் ஒரே ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி ரூம் மாதிரி, அதை பராமரிக்கிறது கிடையாது. அந்த அந்த அங்கே எதோ தூசி இருந்தால் அதை க்ளீன் பண்ணணும்னு போனாலும் அது விட மாட்டார். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் தான். அந்த ஷெல்ஃபில் துணி மடித்து வைக்கிறது, பீரோ வந்து நான் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் அந்த ரூமில் எனக்கு வேலை இருக்கும். மற்றபடி தூக்குனா கூட ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது அவருக்கும் டஸ்ட் அலர்ஜின்றதுனால இப்போ க்ளீன் பண்ணாது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால அந்த ரூமை விட்டு வெளியே வரமாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த ரூமையும் நான் முதல்ல அதுதான் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹாலு வெளியில் இந்த இடத்துல நான் முதல்ல ஒட்டடை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஜன்னல் அப்புறம் இந்த இடத்துல நான் வந்து ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூம் தான் க்ளீன் பண்ணணும். அந்த ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மதியம் போல் ஆயிடுச்சு. காலையில் ஒரு 8 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். மதியம் வந்து ஒரு 1 மணிக்கு தான் முடித்தேன். லஞ்ச் ரொம்ப சிம்பிள் தான். கிளி போட்ட சாம்பார் வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப வேலை இல்லை சாப்பாட்டில். ஸோ சாப்பாடு வேலை காலையிலே செஞ்சு முடிச்சதால் எனக்கு வேலை வந்து க்ளீனிங் வேலையை கரெக்டாக பார்க்குற மாதிரி இருந்தது. இல்லைனா இடையில போயிட்டு சாப்பாடு செய்யணும், அப்புறம் அது பார்க்கணும் இது பார்க்கணும் நிறைய வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் காலையிலே நான் வந்து சாப்பாட்டு வேலையை முடிச்சிட்டேன். நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம வந்து காலையில் வேலையை முடிச்சிட்டுனாக்கா நமக்கு நிறைய நேரம் இருக்கும். அதனால தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் காலையிலே வந்து சாப்பாடு வேலையை முடிச்சிடுவேன். நான் வந்து கண்ணாடிக்கு பார்த்திங்கன்னா அந்த காலின் இருக்கும் இல்லையா, அது போட்டு ஸ்ப்ரே பண்ணி தான் நான் வந்து ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டேன். ஸோ கண்ணாடி க்ளீன் பண்ணுற வேலையை நமக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் வந்து இதை க்ளீன் பண்ணி எப்படியும் ஒரு 4-3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப அதுவும் மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அதை வந்து காலியாக விட்டுட்டேன். ஏன்னா அங்கே டஸ்ட்லாம் இருந்து சொல்லிட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடிக்கிட்டு எது வேணும் வேணான்னு சொல்லிட்டு வச்சுக்கலான்னு ஒரு டேபிள் மேலே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒட்டடை அடிச்சிடலாம். ஏன்னா இப்போ நான் இப்போவே அரேஞ்ச் பண்ணி அந்த டேபிள் மேலே வச்சுட்டுனாக்கா மறுபடியும் ஒட்டடை அடிக்கும்போது அந்த தூசி எல்லாம் அது மேலே விழுன்றதுனால முதல்ல ஒட்டடை, அதுக்கப்புறம் அந்த சுவத்துலலாம் ஏதாவது டஸ்ட்டோ இல்லை பூச்சியோ இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாக்கா எல்லாமே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஷெல்ஃபு ரேக்கு அந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய பெட்ரூமில் இந்த பக்கம் எனக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா
ஷெல்ஃப் இருக்கும், துணி மடித்து வைக்கிற ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீனாக தான் இருக்குது. ரொம்ப அங்கெல்லாம் வந்து டஸ்ட்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த வேலை செய்கிற இடத்துலேருந்து இந்த பெட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபேனு எல்லா இடமுமே நல்லா வந்து ஒட்டடை பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஓரளவுக்குலாம் இல்லை சொல்ல முடியாது, ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அர்ஷத்க்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது. அதனால் நான் அவனை வந்து க்ளீன் பண்ணுற அன்றைக்கி நான் அவனை வீட்டில் வச்சிடல, அம்மா வீட்டில் தான் இருந்தான். கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே விட்டு வந்தாச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மதியம் போல் ஆனதுக்கப்புறமா நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் மதியம் அந்த தோட்டத்துக்கு போய்ட்டு இளநீ வெட்டுற வேலை இருந்தது இல்லையா, அப்போல்லாம் நாங்கள் 3 பேர் ஜாலியாக தோட்டத்தில் நல்லா இளநீ வெட்டி இளநீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டைம் சூப்பராக போச்சு. பார்த்திங்கன்னா இந்த ரூமில் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து அந்த ரூமில் இருந்த ஃபேன் தான், டேபிள் ஃபேன் மாதிரி. ஸோ இதையும் நான் வந்து க்ளீன் பண்ணணும். இந்த ஃபேனில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது எல்லாத்தையும் அக்காக்கா கழட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, பார்க்கும்போது நல்லா புதுசாக இருந்தது. அப்படியே அர்ஷத்தப்பாவே ஷாக் ஆகிட்டார். வா சூப்பராக இருக்கே, சூப்பராக தான் க்ளீன் பண்ணியிருக்கு அப்படி சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மளை பாராட்டும் போது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சு அதே மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் ஃபேனை. ஸோ நமக்கு ஃபேன் வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ரூமில் இருந்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது இந்த ரூமில் குப்பை. இது நமக்கே தெரியாமல் எவ்வளோ குப்பை இருந்திருக்கு பாருங்கள். நான் வந்து என்ன தான் நம்ம கீழே பெருக்கினாலும் மேலே அந்த ஒட்டடை தூசி அது இதுன்னு சேர்ந்து இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வீடு எல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் மிஷினில் வந்து துணி போட்டிருந்தேன், அதுவும் எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு மெத்தையில் போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சனில் வந்து இந்த சமைச்ச பாத்திரம்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் விளக்கணும். அப்புறம் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். இதுதான் எனக்கு வேலையாக இருந்தது. அதனால் நான் அதை அப்புறமா பண்ணிக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு தோட்டத்தில் போய்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் கிளம்பி தோட்டத்துக்கு போயிட்டோம். நம்ம தோட்டத்தில் தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆள் ஹைட்டுக்கு தான் வந்து இந்த தென்னை மரமே இருந்துச்சு. ஆனால் இளநீ ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா தித்திப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் தான் நம்ம வந்து இளநீ அறுக்க போகிறோம். ஆனால் நான் வந்து என்னோடய வாழ்நாளிலே வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி சொரட்டுக்கோலால் இளநீ அறுத்த ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் மரம் ஏறி இளநீ வந்து அறுத்து போடுவாங்க, அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா சொரட்டுக்கோல் வச்சு இளநீ வந்து பறிச்சுட்டு இருந்தாங்க. ஏறி பறிங்களாங்கன்றதுக்கு இல்லை நான் ஏறலாம் மாட்டேன், எனக்கு மரம் ஏற தெரியாது சொல்லிட்டாரு. சரி சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இளநீ பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் போய் இளநீ பறிச்சுட்டு வந்தேன். அர்ஷத் குட்டி வந்து பார்த்திங்கன்னா இளநீ பறிக்க ஒன்று ஒன்றா எடுத்து வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இருந்தார். இது என்ன பண்ணுவ, சாப்பிட்டுருவியா? சாப்பிடலாம் மாட்டேன், ஏன்னா தொண்டையில போய் அடிச்சுக்க மாட்டி. இளநீ பறிக்கும்போது பார்த்திங்கன்னா அர்ஷத் குட்டி ஒரு ஓரமாக தான் விளையாட வச்சுட்டு இருந்தோம். அவன் மேலெலாம் எதுவும் தேங்காய்லாம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பத்திரமா அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா மேலேருந்து கீழே விழும்போது அவன் மேலே ஏதாவது பட்டுருமோ சொல்லிட்டு கொஞ்சம் நான் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அதனால் யாரும் வந்து பயப்பட வேண்டாம், கிட்ட இருக்கிற தம்பி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பார்த்தது மாற்று மாதிரி. ஆமாம், மாட்டி தரவா? மாட்டி தரேன். நான் வந்து இந்த ஒரு இளநீ பறிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதனால் அர்ஷத்தப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு எப்படி இளநீ பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இவ்வளோ இளநீ போதும் சொல்லிட்டு நாங்கள் மீதியெல்லாம் பறிக்கல. அதனால் இது மட்டும் போதும், இதை இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போ தேவைப்பட்டதுன்னா சாப்பிட்லாம் சொல்லிட்டு விட்டுட்டோம். எப்படியும் ஒரு 6 இளநீ, 6லேருந்து ஒரு 7 இளநீ பறிச்சிருப்போம். அர்ஷத்தே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக 2 இளநீ குடிச்சிட்டான். தேனி ராணி யாச்சா.
இப்போ வந்து ஒரு இலையாக வெட்டி நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அர்ஷத்தப்பா பார்த்திங்கன்னா நுங்கு போன வாட்டி ஒரு விலாகில் காமிச்சிருப்பேன். நுங்கு வந்து ரொம்ப மோசமாக வெட்டிட்டு இருந்தார். அதை வேறு ஸ்பூனில் வேறு சாப்பிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு வினோதம் போல் இருக்குது. நுங்கு வந்து ஸ்பூனில் சாப்பிட்றாரு. அப்புறம் அந்த இளநீ வந்து இந்த சொரட்டு குழாயில் வெட்டுறாங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்லனா இளநீ வந்து நல்லா சூப்பராக வெட்டினார். அது வந்து பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தது. நானே வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், நல்லா தான் வெட்டினார் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஒன்று வந்து எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான், அர்ஷத்தப்பா, அர்ஷத் குட்டி 3 பேரும் வந்து நல்லா இளநீ சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இது உள்ள தண்ணி இருக்கும்பா. அந்த தண்ணி தான் இப்போ நீ குடிக்க போறீங்க. இளநீ, அது பேர் இளநீ. கொசு கடிக்குதாப்பா? சுபஸ்ரீ அதிகமாக வருதுல? இந்த அர்ஷத் இந்த ஃபுல் கிளாஸ் வருது. அந்த குடிமா. நல்லா இருக்காடி? இது நல்லா இல்லையா? இது குச்சி. அப்ப இது வெட்ட போறீங்களா? அது நான் காமிடுறேன். சரி. இது வேணாமா உங்களுக்கு? தேங்காய் வெட்டி கொடுக்குறீங்க நீங்க. எனக்கு வேணாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அர்ஷத் குட்டிக்கு, அதாவது அவர் பிள்ளைக்கு வெட்டும்போது மட்டும் நல்லா இளநியாக பார்த்து வெட்டி கொடுத்துட்டாரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காவாக வெட்டி கொடுக்குறாங்க சொல்லிவிட்டு, இல்லை எனக்கு இந்த இளநீ வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேறு ஒன்று வெட்டி கொடுங்க சொல்லிட்டு வேறு ஒன்று எடுத்து கொடுத்தேன். இப்போ அதை தான் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அது என்ன, எனக்கு மட்டும் தேங்காய், மற்றவங்களாம் வந்து இளநியா, அதனால தான் நான் வந்து வேறு ஒன்று வெட்டி கொடுங்க சொல்லிட்டேன். அப்புறமா எனக்கு வெட்டி கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அது உள்ள நல்லா வழுக்கையாகவும் இருந்தது, தண்ணியும் நல்லா இருந்துச்சு, நல்லா அதிகமாக இருந்தது. அப்புறம் எல்லா இளநியும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி வெட்டி குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இளநியாக வெட்டி அதுலேருந்து நாங்கள் வந்து வழுக்கெல்லாம் இருந்துச்சுல அதெல்லாம் சாப்பிட்டோம். இளநீ குடிச்சிட்டு அந்த வழுக்கையை சாப்பிட்றதே ரொம்ப வந்து ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்தது. அர்ஷத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக இளநியே சாப்பிட மாட்டான், ஆனால் வந்து இந்த இளநீர் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டான். 2 சாப்பிட்டான். ஸோ அதுவே போதும், ஏன்னா அவனுக்கு எதாவது சளிகிளி பிடிச்சிக்க போகுது சொல்லிட்டு ரொம்ப தரலை அவனுக்கு. ஸோ அன்றைக்கி விலாகும் இப்படி தான் போச்சு. ஓரளவுக்கு நல்லா ஜாலியாக போச்சு. உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது இல்லையா நம்மளோட சேனல்லேருந்து எது போட்டாலும். ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.